அனைவருக்கும் வணக்கம். 5ஆம் வகுப்பு அறிவியல் உறுப்பு மண்டலங்கள் பாடத்துல சுவாச மண்டலம்ன்ற பகுதியை நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். நமது சுவாச மண்டலமானது நமது உடல்ல உள்ள திசுக்களுக்கு ஆக்சிஜனை கொடுத்து அங்க அந்த திசுக்கள்ல இருந்து கார்பன் டை ஆக்சைடை வெளியேற்றுகின்ற வேலையை செய்து கொண்டிருக்கிறது. இதுல பல்வேறு உறுப்புகள் ஈடுபட்டு இருக்கு. நம்முடைய சுவாச மண்டலத்துல முக்கியமா 3 பாகங்கள் இருக்கு. ஒண்ணு சுவாச வழி, நுரையீரல், அப்புறம் சுவாச தசைகள். இது 3 பத்தி தான் பார்க்க போறோம். இப்ப சுவாச வழிங்கிறது என்னன்னா, காற்று செல்லக்கூடிய பாதையை தான் சுவாச வழின்னு சொல்றோம். அதாவது சுற்றுப்புறத்துக்கும் நுரையீரலுக்கும் இடையில காற்று செல்லக்கூடிய பாதையே சுவாச வழி அப்படின்னு சொல்றோம். இதுல பாத்தீங்கன்னா மூக்குத்துவாரம், நாசிக்குழி, தொண்டை, குரல்வளை, மூச்சுக்குழல், மூச்சு கிளைக்குழல் மற்றும் நுரையீரல் இது எல்லாமே இந்த சுவாச வழியில அடங்கும். சுவாச வழியில கடைசியா சொன்னோம் இல்லையா நுரையீரல். இந்த நுரையீரல் தான் சுவாச மண்டலத்தோட மிக முக்கியமான உறுப்புன்னு சொல்லலாம். இது பஞ்சு போல ரொம்ப மென்மையா இருக்கக்கூடிய ஒரு உறுப்பு. இது கூம்பு வடிவத்துல இருக்கும். இணை உறுப்புகளா இருக்கு. அதாவது 2 உறுப்புகளா இருக்கு. வலது நுரையீரல், இடது நுரையீரல் சொல்லிட்டு 2 நுரையீரல் நமக்கு இருக்கு. இது எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்முடைய முதுகெலும்பு தொடருக்கு அருகில மார்பு கூட்டுக்குள்ளார பத்திரமா இருக்கு. சரி, இந்த நுரையீரல்களுக்கு உள்ளார பாத்தீங்கன்னா நமக்கு சின்ன சின்ன மூச்சு சிறு குழல்கள் அமையுது. அதாவது மூச்சு கிளை குழல் நுரையீரல்ல இணையுது இல்லையா, அந்த இணைந்த மூச்சு கிளை குழல் மூச்சு சிறு குழலா மாறி குட்டி குட்டி குழல்களா உள்ள போகும். அது எங்க போய் முடிவடையுதுன்னு பாத்தீங்கன்னா மூச்சு சிற்றறைகள், அதாவது சின்ன சின்ன அறைகள் சொல்லலாம். சின்ன சின்ன பை போன்ற அமைப்புகள் இருக்கு. அந்த பைகள்ல தான் இந்த மூச்சு சிறுகுழல் போய் முடிவடையுது. சோ நம்ம சுற்றுப்புறத்துல இருக்கக்கூடிய காற்றானது நம்முடைய மூக்கு துவாரத்தின் வழியா உள்ள நுழையுது. அது நாசிக்குழாய், தொண்டை, குரல்வளை, மூச்சுக்குழல், மூச்சு கிளைக்குழல், மூச்சு சிறுகுழல் வழியா மூச்சு சிற்றறைய வந்தடையுது. இந்த மூச்சு சிற்றறையில் தான் வாயு பரிமாற்றம் நடைபெறுகிறது. அதாவது காற்றில் உள்ள ஆக்சிஜன், அந்த நல்ல வாயுவை நுரையீரல் எடுத்துக்கிட்டு உடலில் ஏற்படக்கூடிய கழிவு வாயுவான கார்பன் டை ஆக்சைடை அந்த காத்துல கலந்து விடுறது. இதுதான் வாயு பரிமாற்றம். ஆக்சிஜனை எடுத்துக்கிட்டு கார்பன் டை ஆக்சைடை அதுகிட்ட கொடுத்துடுறது. இதுதான் வாயு பரிமாற்றம். இந்த வாயு பரிமாற்றம் மூச்சு சிற்றறையில நடைபெறுது. இப்படி வாயு பரிமாற்றம் நடைபெற்ற பிற்பாடு என்ன ஆகும் அப்படின்னா, அதே மூச்சு சிற்றறையில இருந்து அசுத்தமான காற்றான, அதாவது கார்பன் டை ஆக்சைடு ஏற்றப்பட்ட அசுத்தமான காற்றானது மூச்சு சிற்றறைகள்ல இருந்து மூச்சு சிறுகுழல், மூச்சு கிளைக்குழல், மூச்சுக்குழல், குரல் வளை, தொண்டை, நாசிக்குழி, அப்புறம் மூக்குத்துவாரம் வழியா நம்ம உடலை விட்டு வெளியேறுது. இப்படிதான் காற்றுல இருந்து ஆக்சிஜன் எடுத்துக்கிட்டு அசுத்தமான காற்றா அது வெளியேற்றப்படுகிறது. இப்போ நம்முடைய சுவாசத்திற்கு மிகவும் உறுதுணையா இருக்கக்கூடிய தசைகளை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அதாவது சுவாச தசைகள் என்னன்னா உதரவிதானம். இந்த நுரையீரலுக்கு கீழே இருக்கக்கூடிய தசை உதரவிதானம்னு சொல்லுவாங்க. அந்த உதரவிதானமும் இந்த நுரையீரல் அமைந்திருக்கக்கூடிய மார்பு கூட்டுல இருக்கக்கூடிய விலா எலும்புகளுக்கு இடையில உள்ள தசைகள் அந்த விலா தசைகள். இந்த 2 தசைகளும் தான் நமக்கு சுவாசத்தின் போது ரொம்பவும் உறுதுணையா இருக்குது. அதாவது நம்ம சுவாசத்திற்காக, அதாவது நுரையீரலுக்குள்ளார காற்று போகணும் இல்லையா, அப்படி நுரையீரலுக்குள்ளார காற்று போகிறதுக்கும் அந்த நுரையீரல்ல இருந்து அசுத்தமான காற்று வெளியேறுவதற்கும் உதவியா இருக்கிறது இந்த தசைகள் தான். ஆமா, இந்த தசைகள் சுருங்கி விரியும் போது அந்த காற்று உள்ள வருவதற்கும் வெளியே செல்வதற்கும் ஏதுவா அமையுது. சரி, அதாவது இப்ப பாருங்க, இதுதான் நம்முடைய சுவாச மண்டலம். இந்த சுவாச மண்டலத்துல நம்ம மூக்கு துவாரம், அதாவது நாசி துவாரம் கூட சொல்லுவாங்க, அதன் வழியாதான் என்ன ஆகுது, காற்று உள்ள போகுது. இப்போ அந்த காற்றானது நாசிக்குழி, தொண்டை, அப்புறம் குரல்வளை, மூச்சுக்குழல், அப்புறம் மூச்சு கிளை குழல்கள் வழியா வலது நுரையீரலுக்கும்
அப்புறம் இடது நுரையீரலுக்கும் வந்து காற்றானது செல்கிறது. இப்படி வந்த காற்றானது அப்படியே சின்ன சின்னதா பிரியுது பாருங்க, அந்த மூச்சு கிளை குழலே அந்த மாதிரி சின்ன சின்னதா பிரியக்கூடிய அந்த மூச்சு சிறுகுழல்களுக்கு போய் சேருது. அப்படி அந்த மூச்சு சிறுகுழல்கள் எங்க போய் முடிவடையும்? மூச்சு சிற்றறைகள், ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா? அந்த மூச்சு சிற்றறைகள்ல வாயு பரிமாற்றம் நடைபெறுகிறது. இப்படி வாயு பரிமாற்றம் நடைபெறுவதற்கு மிகவும் முக்கியமா இருக்கிறது உதரவிதானம். இந்த உதரவிதானம் வந்து மேலேயும் கீழேயும் சுருங்கி விரியறதுனால நமக்கு என்ன ஆகுதுன்னா, நமக்கு காற்று வந்து உள்ள போறதுக்கோ இல்ல வெளியே வர்றதுக்கோ ரொம்பவும் உதவியா இருக்கு. இப்படிதான் வந்து நம்ம வந்து சுவாசிச்சுட்டு இருக்கோம். நம்ம சுவாசிக்கும் போது காற்றானது உள்ள போய் வெளியே வந்துட்டு இருக்கு. இது எல்லா பணிகளையும் நம்முடைய சுவாச மண்டலம் செய்து கொண்டிருக்கிறது. சரி, இன்னைக்கு நாம சுவாச மண்டலத்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். ஏற்கனவே செரிமான மண்டலத்தை பத்தி பார்த்துட்டோம் இல்லையா? இப்ப அடுத்தது ரத்த ஓட்ட மண்டலத்தை பத்தி அடுத்த பகுதியில பார்ப்போம். நன்றி, வணக்கம்.